ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்மளுடைய இலக்கணம் கிளாஸில் டே 1க்கான டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து டே 2க்கான கொஷினோட ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் டே 1க்கான 25 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணல அப்படின்னா நம்மளுடைய டெலகிராமில் கொஷின் பேப்பர் இருக்குது, போய் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா வீடியோவாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து உங்களுடைய ஆன்சரை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களுடைய மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் உங்களுடைய நேம் போடாமல் ஒன்லி மார்க்கை மட்டும் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க, உங்களுடைய நேம் ப்ளஸ் மார்க், ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு வந்து உங்களுடைய லிஸ்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இன்னையிலேருந்து, அதாவது டே 2 டெஸ்ட் எழுதுறீங்க இல்லையா? ஸோ இனிமேல் இந்த டெஸ்ட்டு வந்து எழுதும்போது நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் வந்து நம்ம இன்றைக்கி 26லேருந்து பார்க்க போகிறோம். பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விஷயம் தேர்க. போரில் பயன்படுத்தியது டேஸ், பூனைக்கு உள்ளது டேஸ். ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, போரில் பயன்படுத்துவது வந்து வாள், ஓகேங்களா? ஸோ இந்த இல் வரும். பூனைக்கு உள்ளது வாள், இந்த இல் வரும், ஓகேங்களா? 27வது கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கான்ஃபிடென்ஸ். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், கான்ஃபிடென்ஸுங்கிறது நம்பிக்கை. இருபத்தி 8வது கொஸ்டின், பிழையற்ற தொடரை கண்டறிக. ஸோ இதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது வந்து பிழை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி, தேர் திருவிழாவிற்கு சென்றனர், ஓகேங்களா? 29வது கொஸ்டின், பொருந்தாத சொல்லை கண்டறிக. இது சரியான விடை பார்த்திங்கன்னா விரிமலர். ஸோ கருங்குவளை, செந்நெல், செம்மலர், ஸோ இதெல்லாம் பண்பு தொகை, ஓகேங்களா? விரிமலருங்கிறது வந்து பண்பு தொகையில் வராது. ஸோ இதுதான் வந்து பொருந்தாதது. 30வது கொஸ்டின், பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஸோ இது சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, இலங்கைங்கிறது பொருந்தாதது, ஓகேங்களா? 31வது கொஸ்டின், பொருந்தாத சொல்லை கண்டறிக. பாடுகிறாள், நடித்தார், நடிக்கின்றார், சிரிக்கின்றார். ஸோ இதில் பொருந்தாத பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, நடித்தார். 32வது கொஸ்டின், கிளை என்னும் சொல்லின் எதிர் சொல்லை கண்டறிக. சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, பகைவர். கிளையோட எதிர்ச்சொல் வந்து பகைவர். ஸோ கிளையோட சொல் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சொல் தெரிஞ்சால் தான் அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் வந்து கிளையோட சொல் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். 33வது கொஸ்டின், சரியான நிறுத்தற்குறியிட்ட வாக்கியத்தை தேர்ந்தெடு. சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, வீரன், அண்ணன், மருதன். ஸோ இது எல்லாமே வந்து ஆண்பால், கமா, ஓகேங்களா? ஸோ வீரன், அண்ணன், மருதன்கிறது வந்து கமா வரும். 34வது கொஸ்டின், சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை கண்டறிக. ஸோ இதுக்கு சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, சிகாமணியின் தந்தைக்கு பக்கத்தில் கமா போட்டு தான் பண்டு கிழவர் அப்படிங்கிறது வரும். 35வது கொஸ்டின், ஊர் பெயரின் மருவை எழுதுக. மன்னார்குடியோட மறு பெயர் என்ன? எல்லாருக்குமே தெரியும், ஆப்ஷன் பி, மன்னை. மன்னார்குடினா மன்னை. 36வது கொஸ்டின், கும்பகோணம். ஸோ இந்த ஊர் பெயரோட மறு பெயர். ஸோ கும்பகோணம் ஆப்ஷன் சி, குடந்தை, ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் கும்பை அப்படின்னு போட்டுருவீங்க. ஸோ அது ராங் ஆப்ஷன், ஓகேங்களா? குடந்தைங்கிறது தான் கும்பகோணம். 37வது கொஸ்டின், பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் அலர்ஜி என்பதனுடைய தமிழ்ச்சொல் என்ன?
ஸோ அலர்ஜி அப்படின்னாலே அது வந்து ஒரு ஒவ்வாமை. ஓகேங்களா? ஸோ அலர்ஜி தமிழ்ச்சொல் வந்து ஒவ்வாமை. 38வது கொஸ்டின், எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது? சரியான விடை ஆப்ஷன் சி, வினா எதிர் வினாதல் விடை. 39வது கொஸ்டின், விடை வகையை கண்டறிய. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று கூறுவது. ஸோ டைரெக்டாக நம்ம வந்து போவேன் அப்படின்னு ஆன்சர் பண்ணுறோம். ஸோ நேர் விடை. 40வது கொஸ்டின், உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது. சரி, சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இனமொழி விடை. 41வது கொஸ்டின், எலியும் பூனையும் போல உவமை கூறும் பொருளை எழுதுக. ஸோ எலியும் பூனையினாலே பகைமை தான் வந்து ஆன்சர். 42வது கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். மலைமுகம் காண பயிர் போல. மலைமுகம் காண பயிர் போல. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நீண்ட நாள் காணாமல் ஏங்குவது. 43வது கொஸ்டின், எவ்வகை வாக்கியம் என கண்டெடுத்து தன் வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. ஸோ இதில் வந்து நம்ம செய்வினையை வந்து தேர்ந்தெடுக்கணும். சரியான விடை ஆப்ஷன் டி, கவிதா உரை படித்தாள். ஸோ இதுதான் வந்து செய்வினை. 44வது கொஸ்டின், செயற்பாட்டு வினை தொடரை வந்து கண்டுபிடிக்கணும். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தோசை வைக்கப்பட்டது அப்படிங்கிறதான் செயற்பாட்டு வினை. 45வது கொஸ்டின், இரு வினைகளின் பொருளை வேறுபடுத்துக. பணிந்து, பணித்து இரு வினைகளுடைய பொருள் வேறுபாடு உணர்ந்து தொடரை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ, பெரியோர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும். ஆசிரியரை வந்து பணித்தார். ஸோ பெரியோர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தார். 47வது கொஸ்டின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. ஸோ மாறு, மாற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பொருள் வேறுபாடு ஆப்ஷன் பி, மனிதராக மாறு, மற்றவற்றை மாற்று. 47வது கொஸ்டின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சேர்ந்து, சேர்த்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான விடை பார்த்தீங்கன்னா மாணவர்கள் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? மாணவர்கள் வந்து சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தார். பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலே ஈஸியாக வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். நாகூருமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். இவர் 80களில் கணையாளி இதழில் எழுத தொடங்கியவர். கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் தொடர்ந்து இயங்கியவர். நரிக்கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய கவிதை தொகுதிகளில் வெளியாகியுள்ளன. கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலையும் படைத்துள்ளார். இவரது இயற்பெயர் முகமது ரபி. நாகூருமியின் இயற்பெயர் என்ன? ஸோ இப்போ தான் பார்த்தோம், முகமது ரபி. ஆப்ஷன் ஏ. செகண்ட் கொஸ்டின், 49வது கொஸ்டின் பாருங்க. நாகூருமி எந்த மாவட்டத்தில் பிறந்தவர்? ஸோ இவர் வந்து தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். 50வது கொஸ்டின் பாருங்க. நாகூருமி முதலில் எந்த இதழில் எழுத ஆரம்பித்தார்? ஸோ கணையாளி அப்படிங்கிற இதழில் தான் எழுத ஆரம்பித்தார். ஓகேங்களா? ஸோ இதில் 51வது கொஸ்டினும் இருக்கு, இதையும் பார்த்துருங்க. நாகூருமியின் கவிதை தொகுதிகளில் எத்தனை வெளியாகியுள்ளன? 3. ஓகேங்களா? 3 கவிதை தொகுதிகள் வந்து வெளியாகியுள்ளன. இந்த 3 கவிதை தொகுதிகள் என்ன அப்படின்னா நரிக்கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 51 கொஷின் பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.